நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். கூட்டம் அதுல மக்களுக்கு ஒரு யாரை பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா திட்டமிட்டு ஒரு கேடுகட்ட சமூகமா இது படைக்கப்பட்டிருக்கு. என் மக்கள்கிட்ட இருந்த தர்ம நியாய உணர்வை கொண்டு திருடுறானேனா யாருப்பா திருடல, அந்த அவங்க கொள்ளையடிக்கிறாங்களேம்மா எவப்பா நல்லவன், இந்த சலிப்பு தன்மையை இந்த விரக்தி மனப்பான்மையை மக்களுக்குள்ள கொண்டாந்து தள்ளி முன்னாடி எல்லாம் ஐயோ பாவம்ப்பா அதெல்லாம் தப்புப்பா அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பான்னு ஒரு தர்மநியாய உணர்வு இருந்தது. அது இன்னைக்கு இல்லை. அதுதான் பெரிய தோல்வி எங்களுக்கு. அதுதான் அதுல இருந்து மறுபடி மீட்க வேண்டியிருக்கு. ஒரு எல்லாருமே தவறா இருக்கும்போது இந்த பையன் சரியா இருப்பானா, இவன் சொல்றது நான் உண்மையா இருக்குமா, இது எல்லா மக்களுக்குள்ளேயும் இருக்கு. அதை வார்த்தையில நிரூபிக்க முடியாது, வாழ்க்கையில தான் நிரூபிக்கணும். அதுக்கு தான் வேலை செய்யணும். உழைச்சுதான் என் மக்களுக்கு உண்மையா நின்று காட்டணும். இந்த புள்ள சொன்னதை செய்யறான் அப்படின்னு. இப்ப நான் கேட்கிறேன்னே, ஒரு 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 சிற்றுந்து, இந்த குடிநீர் தேவை, இதெல்லாம் ஒவ்வொருத்தருகிட்டே நாங்க சொன்னாங்கிறாங்க. யார் எங்களை கேட்டாங்கிறாங்க. அப்ப இதை கூட செஞ்சு கொடுக்கலங்கிறதா? இப்ப நீங்க எல்லா கட்சிகளும் நாங்க வந்தால் செய்வோம், வந்தால் மேம்பாலம் கட்டுவோம், வந்தால் சாலை போட்டு கொடுப்போம், வந்தால் ஏரிகளை தூர்வாருவோம், வந்தால் இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம். அப்ப இவ்வளவு தேவை இருந்திருக்கேன் இத்தனாண்டு ஆண்டிகள், ஏன் இவ்வளவு குறைகள், இவ்வளவு செய்ய வேண்டிய வேலை இருக்கு. நாங்க அதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம். சரி, வந்தபோது ஏன் செய்யல? அப்ப இவ்வளவு தேவைகள் இருந்திருக்கல, மக்களுக்கான தேவை. விவசாய கடனை வந்தால் தள்ளுபடி செய்வேங்கிறீங்க. நீங்க ஆரம்பதான கடனாளியே, ஆனா அதுக்கு யாரு பொறுப்பு? கல்வி கடனை தள்ளுபடி செய்வேங்கிறீங்க. என்னை கடன் வாங்கி படிக்கிற அளவுக்கு ஆக்குனது யாரு? கல்வி என் உரிமை இல்ல, அதை தர வேண்டியது அரசின் கடமை இல்ல, தராமல் இருக்கிறது கொடுமை இல்லை. அதை ஏன் செஞ்சீங்க? இது பசப்பு வார்த்தை. வந்தால் மதுக்கடையை மூடுவோம், வந்தபோது ஏன் மூடல? அப்படின்னா வாயை மூடுவோம். இது ஒரு ஆட்சி முறை. வந்தபோது ஏன் மூடல? ஜெயலலிதா அம்மையாரே ஆட்சியில இருந்து அந்த இது வரைக்கும் அந்த அதிகார திமிர்ல போராடினவன், போராடி செத்தவனுக்கு ஒரு வார்த்தை கூட மதிப்பளிக்கல. இந்த போராடி செத்த அந்த சசிவிருபாங்கிற ஒருத்தன், அவன் என்ன பொண்டாட்டி பிள்ளைக்காக போறான்? இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கா? பெரியவன் சின்னவன் பார்க்காம காலில் விழுந்து தேசிய கொடி வச்சு கும்பிட்டான். அந்த ஆள் செத்ததுக்கு ஒரு வார்த்த ஒரு நாட்டின் முதல்வர், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அக்கறை, அந்த மரணம் என்னை பாதிக்குது, அவர் ஒரு நோக்கத்தை நான் நிறைவேற்றும் ஒரு வார்த்தை பதிவு செய்யல. எத்தனை பேர் போராடணும் தெரிவிறங்கி அதிகார திமுற? நீங்க என்னடா சொல்றது? நான் மூடுறதுனா அப்புறம் இப்பவும் மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்தா அந்த திமுறல நீங்க மூடாமட்டீங்கன்னா கடைசி வரை இந்த 5 ஆண்டுல ஒரு தடவை நான் படிப்படியா மூடுவேன் நீங்க பதிவு செஞ்சீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். மொத்தமா மூடிட்டு தேர்தலில் வாக்கு கேட்கும் போது முதல் மேடையில சொல்றீங்க படிப்படியாக மூடுவேன். அதான் பூரண மதுவிலக்கு என் இலக்கணம். ஏன் எல்லா கடையும் மாடியிலே இருக்கு, படிப்படியா எழுப்பி மூட போறீங்க? அதுக்கான அறிகுறியை காட்டினீங்களா? உம்மன் சாண்டி வந்தாரு, நேரத்தை குறைச்சாரு, கடைகளின் எண்ணிக்கையை குறைச்சாரு. அதுக்கு ஒரு அறிகுறி. நாங்க என்ன கேட்டோம்? பள்ளிக்கூடம், மருத்துவமனை, வழிபாட்டு தலங்கள், இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலேயாவது மூடுங்கன்னு. சசிபெருமாள் இறந்தது ஒரு கடையை மூட சொல்லிதான் கன்னியாகுமரியில, ஒரு கடையை. அந்த கடை மூடப்பட்டுக்கா? போராடி ஒருத்தன் செத்து போனால அந்த மனுஷன், அதுக்காவது அந்த கடையாவது மூடிருக்கா? அப்புறம் நீங்க சொல்ற வார்த்தையை நாங்க எப்படி நம்ப முடியும்? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று! எத்தனை காலத்துக்கு இப்படி எங்களை ஏமாத்துறீங்க? இங்க கச்சத்தீவை மீட்போம்னு ஒரு அறிக்கை வருது, தேர்தல் அறிக்கை. ஐயா கலைஞர் ஒரு திமுக கச்சத்தீவை கொடுத்ததான் காங்கிரஸ். ரெண்டும் கூட்டு. இப்ப யாருக்கு போடுவாங்க? ஆத்தால பண்ணு ஓட்டு. இது என்ன பெரிய கொடுமை பாருங்க. கொடுத்ததுதான். இந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன? இந்த தேர்தல் அறிக்கை சிறப்பா இருக்குது, இதுல கச்சத்தீவை மீட்போங்குது, அதுவும் சேர்த்து சிறப்பா இருக்கா? எப்படி எல்லாம் எங்களை ஏமாத்துறது? எத்தனை காலத்துக்கு தான் மீட்க போராடுவோம்? இது கொடுத்ததான் இந்த கட்சி சொல்லுது. இது ஆட்சின்னு சொல்லிடுச்சு. இதே தான் பாரதிய ஜனதாவும் சொல்லுது, கொடுத்ததுதான். அது எப்போ இந்தியாவுக்கு சொந்தமா இருந்தது இல்லை. இந்த ஒரு இடத்துல உண்மை பேசிருக்கு. இது எப்போ இந்தியாவுக்கு சொந்தமா இல்லை, அது என் பாட்டன் சொத்து, என் தாத்தன் சேதுபதி மன்னனுடைய சொந்த சொத்து. கொடுத்ததான் இந்தியாவுக்கு சொந்தமா இல்லாத ஒண்ணு நீ எப்படி எடுத்து கொடுத்த? திருடி கொடுத்தியா? அப்போ